இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக வீட்டிலே நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எலும்பு வாங்கி வச்சுருக்கேன். இதில் நல்லி எலும்பு, நெஞ்செலும்பு எல்லாமே சேர்ந்தது மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்லி எலும்பு கிடைக்கலைனாலும் நெஞ்செலும்பை கூட நீங்கள் இந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாள் மட்டன் எலும்பு சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டே வாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்பொழுதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கங்க. தக்காளி 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அப்படி கூட சேர்த்திங்கன்னா நமக்கு சூப்போட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ தக்காளியையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி ரொம்ப மசிய சாஃப்டாக வதங்கி வரணுங்கிறதெல்லாம் இல்லை. மட்டன் எலும்போட நல்லா குக்கரில் வேக வைக்க போகிறதுனால அது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டாலே போதும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் மிளகாய் நச்சுட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சூப்பில் தனி மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துறாதீங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறத விட மிளகுத்தூள் சேர்க்குறது தான் சூப்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க எலும்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எலும்பு எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட செட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா எலும்பை ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொத்தமல்லி தலையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கங்க. அடி பிடிச்சிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு சூப்புக்கு சேர்க்க விரும்புகிறீங்களோ அதை இப்போவே சேர்த்துருங்க. அப்போ தான் குக்கரில் எலும்பு எல்லாமே அந்த சூப்பில் நல்லா வெந்து வரும்போது அந்த சூப்பும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா சூப்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போவே சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் 8 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர்லாம் வெளியில் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை நான் உரலில் வச்சு நச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே பொடி பொடியாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கிறதுனால ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி மட்டும் சூப் வந்து ஒரு தடவை கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து சூப்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. மிளகை நச்சுட்டு சேர்த்ததுக்கப்புறம் சூப்பை ஒரு முறை கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். சூப்பை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சூப் செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே பிரியாணி இலை, பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் எல்லாம் வதக்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து சூப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் எலும்பு சூப் ரெடி பண்ணியாச்சு. எப்போதுமே எலும்பு சூப் செய்யும்போது தாளிப்பை மட்டும் லாஸ்ட்டாக தாளிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ அந்த சூப்போட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்.